இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இழந்த காய் வந்து பழம் வச்சுருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொக்கி எடுத்துகிட்டு போகிறோம் நிலத்தில். ஆமாம், அங்கே தான்ப்பா. அன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருந்துச்சு. கொக்கி நல்லா பெரிய கொக்கிங்க எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம். கீழே பார்த்து போ. ஃபஸ்ட்டு கீழே பாரு. யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் பர்வேஸ் தான் வந்திருக்கோம். பழம் வந்து பழுத்தாச்சா அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். பர்வேஸ்மா எங்கே வந்திருக்கோம்? இழந்து பழம் இருக்கா? இழந்து பழம் இருக்கவா? அங்கே ஹரிசங்கர் வரோம். அப்போ வந்து நம்ம எழுத மரத்து கம்மி பாருங்க. காய் எவ்வளோ வச்சிருக்கு பாருங்க. சைக்கிள் நேரம் நின்றுச்சு. சைக்கிள் நேரம் அங்கே பாருங்க, பழம் நிறைய பழுத்துருக்கு. நம்ம இதை வந்து உலுக்கி எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு உள்ளே போகணும். பழையாசு பிடிக்கிற அப்படியே அங்கே பெரிய கொக்கி வச்சு நம்ம வந்து உழுக்கலாம். பார்த்துக்க கலா இதெல்லாம் உழுது கொக்கி போட்டு இது ஒரு உழுக்குழுக்குனா எப்படி உழுது பாருங்க. கொத்து கொத்தா நல்லா பெரிய பெரிய காயே உழுது பாருங்க. இது 2 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நிறைய உழுது லைட்டாக வச்சு தட்டினாவே உழுதுரும். ரொம்ப தான் உழுக்கணும் இல்லைங்க. கீழே பாதிக்குது பாரு. எங்கே? இங்கே தான். பழமா? காய் என்னது உங்களுக்கு? பழம் தான் வேணும். இன்னும் அந்த சைடில் இருக்குது, அதை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் பெருக்குவோம். கீழே மரம் இருந்துச்சுன்னா கீழேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு காமி. புளி வச்சுருக்குதான் பாரு. புழுகு வச்சுருக்குதான் பாரு. இதில் புழுகெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக உழக்கணும் தான். நான் அன்னைக்கே செக் பண்ணிட்டேன். எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? புளிப்பாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா? அது நீ சாப்பிட்டு பாரு. வா, இங்கே வந்து பாரு, பெரிய பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா பெரிய சைஸாக இருக்குது. தெரியுதுங்களா? இது தானே நெல்லி. அது மாதிரி இருக்குது. நெல்லிக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்கா? அது கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும், இனிப்பு சுவையும் இருக்கும். நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்க. பயங்கரமாக இருக்குது, பெருசு பெருசாக. இன்னும் நிறைய விழுந்துட்டு இருக்கு கீழே. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்குமே கிடைக்கும் நம்மளுக்கு. அப்பப்போ வந்து கிடைச்சி எடுத்துகிட்டு போகலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து நிறைய இந்த மாதிரி காட்டு இழந்த காயெல்லாம் வருதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் தான் நமக்கு வந்து இது செய்கிறோம். இந்த புதர்லலாம் பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த இழந்த மரத்துலலாம் கொஞ்சம் உஷாராக தாங்க எடுக்கணும். பாருங்க, செம்ம பழம். ம் ம்
இது பிடிடா கவரில் கை பிடி கவர் இல்லையா கையில் பிடி கையில் பிடி சொல்லணும் காமி சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு இழந்த பழம் வந்தாலும் நல்லா குண்டு குண்டாக கிடைக்கிது பாருங்க. இன்னும் மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பா நல்லா யாரும் வந்து பெய்யின்னு போயிட்டுறாங்களா அதி பரேசு யாரும் வந்து பெய்யிட்டு போயிட்டுறாங்க. ம் இங்கே மேலே ஒன்று இருக்குது இல்லைனா எட்ட முடியல கீழே விழுந்துருச்சு. முள்ளு செடி தான் பாது இழந்த காய் பாருங்க கீழே இருக்குது பிஞ்சு ஆனால் முள்ளு செடி தான் இருக்குது. இந்த பக்கம் நல்லா பெருசாக இருக்குது இவ்வளோ நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா.